விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக டெல்லி சிபிஐ அலுவலகம் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் டெல்லி வந்தடைந்துள்ளார். டெல்லியினுடைய விமான நிலையமான T4 டெர்மினலில் அவருடைய விமானமானது தரையிறங்கி தற்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சிபிஐ அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய லோதி காலனி பகுதிக்கு சென்று கொண்டுள்ளது. மிக முக்கியமாக இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் அவர் விசாரணைக்காக ஆஜராக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு கேள்விகளை இன்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள், குறிப்பாக விசாரணை அதிகாரி வினய்குமார் தலைமையிலான அமர்வானது இன்று முன்வைக்க உள்ளது. பல்வேறு கேள்விகள் என்பது ஏற்கனவே இதற்கு முன் பெறப்பட்ட வாக்குமூலங்கள், குறிப்பாக தாவேகா நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகம் ஆகியோரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலம், அதன் அடிப்படையிலும் கூடுதலான அந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் அதன் அடிப்படையிலும் இன்றைய கேள்விகள் என்பது முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐ அதிகாரிகள் குழு என்பது அதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பை முன்னிட்டு அவருக்கு ஏற்கனவே ஒய் கேட்டகரி பாதுகாப்பு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை அடுத்து அந்த நடவடிக்கைகள் அடிப்படையில் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பும் அவருக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த சிபிஐ அலுவலகம் மட்டுமல்லாமல் அவர் செல்லும் இடங்களிலும் இந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்படும் என்றும் அதற்கான ஒப்புதலையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் நேற்று வழங்கியிருந்ததையும் மிக முக்கியமாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அவருடைய வாகனம் வர இருக்கிறது. வழக்கமான நடைமுறைப்படி அவருடைய வாகனம் என்பது நிச்சயமாக இந்த சிபிஐ வாயிலுடைய அந்த நுழைவாயிலுக்கு வெளியேதான் வாகனம் என்பது அனுமதிக்கப்படும். இங்கிருந்து உள்ளே செல்லும் அவர் நடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகள் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. என்ட்ரி செய்துவிட்டு அதன் பிறகு அவர் விசாரணைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டிடத்திற்கு செல்வார் என்றும் தற்பொழுது அதிகாரிகள் கூறுகிறார். அவரோடு தாவேக நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் விஜயனுடைய பாதுகாவலரான நயீம் ஆகியோரும் செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு வாக்குமூலங்களையும் பதில்களையும் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் நடைபெற்ற விசாரணையின் பொழுது ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வழங்கியிருந்த நிலையில் அந்த பதில்கள் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்களையும் சிபிஐ அதிகாரிகள் இன்று விஜயிடம் கேட்க உள்ளார்கள். சரியாக 11 மணி அல்லது 11:30 மணிக்கு இந்த விசாரணை தொடங்கும் நிலையில் மாலை எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சுசித்ரா, ஏற்கனவே அரசு அதிகாரிகள், மாவட்ட எஸ்பி உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு விஜயிடம் அது குறித்த விளக்கங்கள் விசாரணையும் நடைபெறுமா? நிச்சயமாக மிக முக்கியமாக அந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தாவேக நிர்வாகிகள் வழங்கிய பதில்கள் மட்டுமல்லாமல் விஜயனுடைய கேரவன் வாகனத்தில் சுமார் 3 மணி நேரங்களுக்கும் மேலாக நடைபெற்ற தடயவியல் சோதனை அடிப்படையிலும் பல்வேறு கேள்விகளை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பொதுக்கூட்டத்திற்கு அவருடைய வாகனம் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன, மேலும் போலீசாருடைய அந்த எச்சரிக்கையை மீறி அவருடைய வாகனம் என்பது பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றதா என்ற ஒரு கேள்வியும் அதிகாரிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைக்க இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த ஒரு தாமதம் தான் மிக முக்கியமாக இந்த ஒரு உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கடந்த முறை விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலான ஒரு கேள்விகளையும் அவர்கள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு நிர்வாகிகள் அனுமதித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியும் கடந்த முறை ஆனந்திடம் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்திருந்த நிலையில் அந்த கேள்வியும் மீண்டும் தாவேகாவுடைய ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் விஜயிடம் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர் கேரவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு பொதுமக்கள் மயங்கி விழுந்ததன் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டதாக கரூர் மாவட்ட நிர்வாகமானது விளக்கம் அளித்திருந்தது. அந்த விளக்கத்தின் அடிப்படையிலான ஒரு கேள்வியையும் இன்று சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. விசாரணை அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான குழு நேரடியாக சென்று கரூரில் சேகரித்த அந்த தடயவியல் ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஏற்கனவே டெல்லியினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கும் நிலையில்தான் அந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் அடிப்படையும் இன்றைய ஒரு கேள்வி என்பது அமையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, முன்னதாகவே தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 20 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை பொறுத்தும் ஒன்று இன்றைய விசாரணையில விஜயிடம் எவ்வளவு நேரம் இந்த விசாரணை தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது? சுசித்ரா, கடந்த டிசம்பர்
டிசம்பர் மாதம் இறுதியில் நடைபெற்ற அந்த விசாரணையை பொறுத்தளவில் 3 நாட்கள் சுமார் 21 மணி நேரம் அந்த விசாரணை என்பது நீடித்த நிலையில்தான் இன்று அந்த இறுதிக்கட்ட விசாரணைக்காக தாவேகாவுடைய தலைவர் விஜய் சம்மன் அனுப்பப்பட்டு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அவருடைய விசாரணை என்பது முதற்கட்டமாக சுமார் 2 மணி நேரங்கள் அவரிடம் தனியான ஒரு விசாரணை என்பது நடைபெறும் என்றும் அவருடன் வழக்கறிஞர்கள் செல்வதற்கான ஒரு அனுமதி என்பது சிபிஐ தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை. எனவே ஏற்கனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு தேவைப்பட்டால் நிர்வாகிகளை உடன் வைத்து கூடுதல் கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த விசாரணை என்பது நீடிக்கும் என்ற ஒரு தகவலை மட்டும்தான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மேலும் நாளை அல்லது நாளை மறுநாள் தொடருமா என்ற ஒரு கேள்விக்கு இன்று மாலை விசாரணையினுடைய அந்த பெறப்படும் பதில்களை பொறுத்துதான் கிடைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்கு தவைக்க தலைவர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா அடைகிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. இந்த சிபிஐனுடைய விசாரணை இது சிபிஐ அந்த விசாரணை அமைப்பினுடைய வழக்கமான நடைமுறையாக மட்டுமல்லாமல் அரசியல் பின்னணியிலும் ஒரு முக்கியமான அம்சமாக முக்கியமான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம். செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் கரூரில் நடைபெற்றது. அதற்கு பிறகாக பல்வேறு வழக்குகள் அது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் சென்ற நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவு அக்டோபர் 13ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும். அவர்களுடைய மேற்பார்வையில் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கு பிறகாக இந்த வழக்கு முழுவதுமாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து இது சார்ந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரில் சிபிஐ உடைய அந்த விசாரணை என்பது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களிடம் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர், அதே போன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாவேகாவினுடைய அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சிக்காக அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் அந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதே போன்று தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கப்படும் ஆனந்த், அதே போன்று ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த முக்கிய நிர்வாகிகளிடம் டெல்லியிலும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. டிசம்பர் இறுதியில் அவர்களிடம் கிட்டத்தட்ட 3 நாட்களாக தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து, அதாவது மாநில அரசிடம் என்னென்ன அனுமதிகள் பெறுவதற்கான விதிமுறைகளாக என்னென்ன வகுக்கப்பட்டன, அதே போன்று அதற்கு என்னென்ன விதிமுறைகள் வகுத்து மாநில அரசு அவர்களுக்கு தெரிவித்தது, அதே போன்று இந்த ஒருங்கிணைப்பு சார்ந்த முடிவுகள் என்ன மாதிரியாக எடுக்கப்பட்டது போன்ற பல கேள்விகள் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் அவர் எஃப்ஐஆர் காப்பியில் அவருடைய பெயர் இல்லாத நிலையில் பிரிவு 179 அடிப்படையில் சாட்சியாக அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று விசாரணைக்காக விஜய் ஆஜராக உள்ளார். தொடர்ந்து இது சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, விஜயினுடைய இந்த ஆஜராகதிலிருந்து எவ்வளவு நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? சாட்சியாக அவரை அழைத்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமாக இதையெல்லாம் பார்க்கலாம். சிபிஐனுடைய இன்றைய விசாரணையை பொறுத்த அளவில் ஒரு சாட்சியாக குறிப்பிட்டது போல சாட்சியாகத்தான் தாவேகாவுடைய தலைவர் இன்று விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு குறிப்பாக அழைக்கப்பட்டுள்ள குறிப்பாக ஆன்டி கிரைம் பிரான்ச்சினுடைய கிரைம் பிரிவினுடைய சிறப்பு அதிகாரிகள் குழுவானது இன்றைய அந்த விசாரணையை நடத்தும் நிலையில் சுமார் 6 மணி நேரங்களுக்கும் மேலாக அந்த ஒரு விசாரணை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் முதற்கட்ட ஒரு பதில்கள் அவர் என்னென்ன விவரங்களை வழங்குகிறார், என்னென்ன பதில்களை வழங்குகிறார் என்பது தொடர்பான அந்த பதில்களை பொறுத்துதான் கூடுதலான விசாரணை என்பது நீடிக்குமா என்பதை சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் அவர் டெல்லியில் 2 நாட்கள் தங்குவதற்கான ஒரு பயணத்திட்டத்தோடு அவர் டெல்லிக்கு வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவருடைய வாகனம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்தடையும் எனும் எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் உடனடியாக நேரில் சென்று அவருடைய அந்த ஒரு அடையாள அட்டைகளை சரிபார்த்த பிறகு அவருடைய அந்த விசாரணை அறைக்கு அவர்கள் அழைத்து செல்வார்கள் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக
ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த டிசம்பர் விசாரணையின் பொழுது வழங்கப்பட்ட தகவல்கள், அந்த கேள்விகளுடைய பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலும் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான குழு வழங்கிய அந்த ஒரு தகவல்கள் அடிப்படையிலுமான ஒரு கேள்விகள் தான் இன்று விஜயிடம் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதற்கட்ட விசாரணை அவரிடம் தனியாக சுமார் ஒரு 2 மணி நேரங்கள் நீடித்து அதன் பிறகு நிர்வாகிகளோடு இணைத்து அந்த விசாரணை மேலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுஜிதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.